கோவில்கள்ல இப்படி வலம் வந்தா நம்ம வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். நம்மள நிறைய பேத்துக்கு ஏன் கோவிலை சுற்றி வலம் வரணும் அப்படின்னு தெரியாம இருப்போம். சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா கூட கோவிலுக்கு போகும்போது அவங்க கோவிலை சுற்றி வருவாங்க, அதனால நம்மளும் அதை பண்ணியிருப்போம். ஆனா கோவிலை இப்படி சுற்றி வரும்போது உங்க வாழ்க்கையில பல அற்புதமான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. அது என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நேரம் இல்லாத காரணத்தினால பலரும் வெளியே வந்துருவாங்க. ஆனா கோவிலை வலம் சுற்றி வரணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு தெய்வத்தையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில வலம் வந்தா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு விநாயகர் கோயில ஒரு முறை சுற்றி வந்தா பல தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகர் கோயில 6 முறை சுற்றி வந்தா எதிரிகள் தொல்லை நீங்கி ஞானம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மன் கோயில 5 முறை சுற்றி வந்தா வெற்றியும் மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவன் கோயில 5 முறை சுற்றி வந்தா செல்வமும் நினைத்த காரியமும் வெற்றி பெறும். பெருமாள் கோயில 3 முறை சுற்றி வந்தா ஆட்சி, செல்வாக்கு, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நவகிரகத்தை 9 முறை சுற்றி வந்தா ஜாதக ரீதியான குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி எளிமையான வழிபாட மனசார பண்ணும் பொழுது உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பா உணர முடியும்.